இப்போ நம்ம பார்க்க போறது லாஜிக் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்க போறோம். சரியா? லாஜிக் ஃபேமிலி. ஏற்கனவே நீங்க லாஜிக் கேட்ஸ் படிச்சுப்பீங்க. அப்படிதான் என்னென்ன கேட்ஸ்லாம் AND, OR, NAND, XOR, ஸோ நிறைய கேட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த கேட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது தான் இந்த லாஜிக் ஃபேமிலி. சரியா? இந்த லாஜிக் ஃபேமிலியில ரெண்டு டைப் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா பைபோலார், யூனிபோலார். இந்த பைபோலார்ல நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பைனாலே உங்களுக்கு தெரியும் என்னது, ரெண்டு டைரக்ஷன். அப்படிதானா? ஸோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது டிரான்சிஸ்டர். இதுல நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியது டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். யூனிபோலார்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது மாஸ் ஃபேமிலி. ஸோ அதுல N மாஸ், P மாஸ், C மாஸ் நிறைய இருக்கும். சரியா? யூனிபோலார்ல N மாஸ், P மாஸ் and C மாஸ். ஓகேவா? ரைட். இது எல்லாமே டிரான்சிஸ்டர் ஃபேமிலி தான். இதோட டைப்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, பைபோலார்ல டைப்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா RTL, DTL, TTL. ஸோ RTL அப்படின்னா ரெசிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக், டயோட் டிரான்சிஸ்டர் லாஜிக். TTL டிரான்சிஸ்டர் லாஜிக். இதை T²L சொல்லுவாங்க. சரியா? ஸோ நம்ம இதுல இப்ப பார்க்கக்கூடியது DTLும் TTLும் பார்க்க போறோம். சரியா? ரைட். அதுக்கு முன்னாடி நம்ம இதோட கேரக்டரிஸ்டிக்ஸை படிக்கணும். என்ன இது பண்ணணும்? முதல்ல இந்த RTL இந்த லாஜிக் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த லாஜிக் ஃபேமிலியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பார்ப்போம். சரியா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபேன் இன். சரியா? செகண்ட் இன், ஃபேன் அவுட். ரைட்டா? தேர்டு ப்ரோபகேஷன் டிலே. ப்ரோபகேஷன் டிலே. நெக்ஸ்ட் பவர் கன்சப்ஷன் எப்படி இருக்கும்? அடுத்தது லாஸ்ட் ஒன் நாய்ஸ் மார்ஜின். ஸோ இது எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து எந்த லாஜிக்கை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். சரியா? நம்ம ஏதாவது ஒரு லாஜிக் யூஸ் பண்ணுறது எந்த ஃபேமிலியை தேர்ந்தெடுத்தாலும் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பார்க்கணும். ஃபேன் இன், ஃபேன் அவுட், ப்ராபகேஷன் டிலே, பவர் கன்சப்ஷன் எவ்வளோ இருக்கு, நாய்ஸ் மார்ஜின் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது. ரைட். ஓகே, முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஃபேன் இன். சரியா? ஸோ ஃபேன் இன் அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்புட் ஆஃப் அ கேட் தட் இட் கேன் ஹேண்டில். சரியா? நம்பர் ஆஃப் இன்புட், எவ்வளோ இன்புட்டை இது ஹேண்டில் பண்ணும். சரியா? உங்களுக்கே தெரியும் நாட் கேட்னா என்ன, எத்தனை இன்புட்டு? ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட். ஸோ இதோடைய ஃபேன் இன் என்னது? 1. அதே இதை நீங்கள் AND கேட் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 இன்புட்டு ஒரு அவுட்புட். ஸோ இந்த கேட்ல நம்மளுடைய ஃபேன் இன் வேல்யூ 2. சரியா? ஸோ எத்தனை இன்புட் வந்து அந்த கேட்டுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதோட இன்புட் வோல்டேஜ். இந்த சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் எத்தனைங்கிறது தான் ஃபேன் இன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேன் அவுட். ஃபேன் இன் எப்படி இன்புட்டோ அதே மாதிரி ஃபேன் அவுட் அப்படிங்கிறது ஒரு கேட்டுடைய அவுட்புட் எத்தனை கேட்டுக்கு இன்புட்டா டிரைவ் பண்ணுது. அதாவது ஒரு கேட்டுடைய அவுட்புட்டை வச்சு நம்ம எத்தனை கேட்டை டிரைவ் பண்ண போறோம். புரியுதா? அதுதான் ஃபேன். ஸோ இதுல ஃபேன் இன் பார்த்தாச்சு, ஃபேன் அவுட் பார்த்தாச்சு. அடுத்தது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ப்ரோபகேஷன் டிலே. ப்ரோபகேஷன் டிலே அப்படின்னா ஒரு ப்ராசஸ்க்கு இன்புட் கொடுத்து நம்ம அந்த கேட் அந்த ப்ராசஸை முடிச்சு அவுட்புட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ டைமோ அதுதான் ப்ரோபகேஷன் டிலே. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மோட்டருக்கு எப்போவும் உங்களுக்கே தெரியும், ஸ்டார்டர் கனெக்ஷன் கொடுத்து மோட்டர் ஆன் பண்ணுதீங்க. அப்படிதானா? ஸ்டார்டர் ஆன் பண்ண உடனே மோட்டர் ரன் ஆகுது. அது உடனே ரன் ஆகுமா அப்படின்னா நமக்கு பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியும். ஆனால் அதுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அப்படி எடுக்க தான் செய்யும். அதுதான் என்னது, மில்லி செகண்ட் இல்லை நேனோ செகண்ட். ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். நம்மளுடைய இதில் செல்லில் நீங்கள் கால்குலேட்டர் பண்ணுதீங்க, ஒரு நம்பர்ஸை வந்து என்ன பண்ணுறீங்க, கடன்னு ஆட் பண்ணலாம், இல்லை என்ன ப்ராசஸ்னாலும் பண்ணுதீங்க. அப்படிதானா?
அப்போ நீங்க கொடுத்த உடனே வர்ற மாதிரி தெரியும், ஆனா அது வர்றதுக்கு சம் டிலே இருக்கும். இன்புட் கொடுக்கறதுல இருந்து அவுட்புட் கிடைக்கிறதுக்கு அது மில்லி செகண்ட் அல்லது நேனோ செகண்ட் வரைக்கும் நமக்கு போகும். மில்லி செகண்ட்ஸ்னா 10⁻³ நேனோ மீன்ஸ் 10⁻⁹. propagation delay அப்படிங்கிறது the time taken for the output to change the inputs, to change after the input has changed. அதாவது நம்ம இன்புட் கொடுத்து நமக்கு அவுட்புட் வர டைம் தான் நமக்கு propagation delay, TPன்னு இதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது பவர் கன்சப்ஷன். பவர் கன்சப்ஷன் எப்பவும் வந்து நமக்கு இன்புட் அந்த நம்ம கொடுத்ததுலேருந்து அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எவ்வளோ அந்த டிரைவுக்கு தேவையான பவர் தான் பவர் கன்சப்ஷன், அந்த கேட்டுக்கு தேவையான. ஓகேவா? நெக்ஸ்ட் நாய்ஸ் மார்ஜின். நாய்ஸ் மார்ஜின்னா உங்களுக்கே வந்து தெரியும், எபிலிட்டி ஆஃப் அ கேட் டு டாலரேட் நாய்ஸ் வித்தவுட் காசிங் த சேஞ்சஸ் இன் த இன்புட் வோல்டேஜ். அதாவது அது எவ்வளோ வந்து எபிலிட்டி, அதாவது எவ்வளோ முடியுமோ நாய்ஸை டாலரேட் பண்ணுறதுக்கு, இன்புட் வோல்டேஜில் இருக்கக்கூடிய அந்த நாய்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டாலரேட் பண்ணுறோம். சரியா? ஸோ அந்த நாய்ஸை எவ்வளோ தூரம் டாலரேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் அதோடைய நாய்ஸ் மார்ஜின். சரியா? வோல்டேஜ் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது, நமக்கு நாய்ஸை டாலரேட் பண்ணணும். பவர் சப்ளை வோல்டேஜ் அப்படிங்கிறது நம்ம அந்த டிரைவ் கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ். ரைட்டா? ஸோ இது அவ்வளவும் நமக்கு இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். சரியா? இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூனிட்டு, லாஜிக் ஃபேமிலிஸ். அந்த லாஜிக் ஃபேமிலிஸில் என்னது லாஜிக் ஃபேமிலி அப்படின்னா லாஜிக் கேட்ஸை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடியது எல்லாமே என்னது லாஜிக் ஃபேமிலிஸ். இதில் 2 டைப் இருக்கு, பைபோலார், யூனிபோலார். சரியா? ஸோ இந்த பைபோலாரை என்னதான் பிரிக்கும் அப்படின்னா சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் பிரிக்கலாம். அந்த சேச்சுரேட்டட் உள்ளதை மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. RTL, DTL, TTL. சரியா? ரெசிஸ்டிவ் டிரான்சிஸ்டர் லாஜிக், டயோட் டிரான்சிஸ்டர் லாஜிக், அடுத்தது டிரான்சிஸ்டர் லாஜிக், T²Lன்னு சொல்லுவாங்க. சரியா? யூனிபோலார் இது எல்லாமே BJT ஃபேமிலி, நமக்கு யூனிபோலார் எல்லாமே மாஸ்ஃபெட் ஃபேமிலி. ஓகேவா? ஸோ எல்லாமே மாஸ்ஃபெட், NMOS, PMOS, CMOS. யூனிபோலார்னா ஒரே டைரக்ஷன், பைபோலார் மீன்ஸ் 2 டைரக்ஷனில் ஒர்க் ஆகும். ஸோ இது எல்லாமே டிரான்சிஸ்டர் ஃபேமிலி. சரியா? ஸோ இதில் NMOS, PMOS, CMOS. CMOSங்கிறது NMOS அண்ட் PMOS உடைய காம்பினேஷன் தான் நமக்கு CMOS அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது இந்த லாஜிக் ஃபேமிலியோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மறுபடியும் சொல்கிறேன். அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபேன் இன், ஃபேன் அவுட், ப்ராபகேஷன் டிலே, பவர் கன்சப்ஷன், நாய்ஸ் மாதிரி, பவர் சப்ளை வோல்டேஜ். இதில் ஃபேன் இன் அப்படின்னா ஒரு கேட்டால் எத்தனை இன்புட்டை நமக்கு டிரைவ் பண்ண முடியுமோ அதுதான் அதோடைய ஃபேன் இன். ஃபேன் அவுட்ங்கிறது நம்பர் ஆஃப் அவுட்புட், அதாவது அதோடைய அவுட்புட் வந்து எத்தனை இதை கேட்டை டிரைவ் பண்ண முடியுது. ஒரு இதோடைய அவுட்புட் வந்து 2 இதுக்கு இன்புட்டாக போச்சு அப்படின்னா நமக்கு அதோடைய ஃபேன் இன் வேல்யூ இதுக்கும் போகுதுன்னு வைங்க, இதுக்கும் போகுது அப்படின்னா அதோடைய ஃபேன் இன் வேல்யூ வந்து ஃபேன் அவுட் வந்து 2. ப்ராபகேஷன் டிலேனா இன்புட் கொடுத்ததுலேருந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கிற டைம். பவர் கன்சப்ஷன்னா அந்த வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ பவர் ஆகுது. நாய்ஸ்ங்கிறது நாய்ஸ் டாலரேட் பண்ணக்கூடிய அளவு. பவர் சப்ளை வோல்டேஜ்னா அந்த ஐசிக்குள்ள வோல்டேஜ். ஓகேவா? இனிமேல் நம்ம வந்து இதோடைய எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது DTL, டயோட் டிரான்சிஸ்டர் லாஜிக். இதில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பார்ட். அடுத்த இதில் அதோட அவுட்புட் தான் நமக்கு எதுக்கு போகுது, Q1 அப்படிங்கிற டிரான்சிஸ்டருக்கு போகுது. ஓகேவா? ஸோ இந்த சைடு ஒரு பார்ட் அண்ட் கேட், அடுத்த பார்ட் ஃபுல்லும் நமக்கு 2 இது வந்து என்னது இன்வெர்ட்டர். ஸோ ஒரு பார்ட் அண்ட் கேட், அடுத்தது இன்வெர்ட்டர். சரியா? ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா NAND கேட்டோட அவுட்புட்டை மாதிரி இருக்கும். NAND கேட்டுக்கு எப்படி இருக்கும், NANDக்கு 2 இன்புட்டா நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடியது A, B, கிடைக்கக்கூடியது அவுட்புட் 1. சரியா? ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து 1, பிக்கு 0, அடுத்தது ஏக்கு 1, பிக்கும் 1, அடுத்தது ஏக்கு 0, பிக்கும் 0, அடுத்தது ஏக்கு 0, பிக்கு 1. அண்ட் கேட்டோட அவுட்புட் எப்படி இருக்கும், ரெண்டுமே 1ஆ இருந்தால் மட்டும்தான், 2 இன்புட்டுமே ஹையாக இருந்தால் நமக்கு அவுட்புட்டு ஹையாக இருக்கும். அப்படிதானா? இது அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். 2 ஹையாக இருந்தால் அவுட்புட் 0, மற்ற எல்லாருக்கும் அவுட்புட் 1. இது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். சரியா? ரைட். இப்போ இதில் வந்து நமக்கு 2 இன்புட் கொடுத்துருக்கோம். அப்படிதானா? இதை எப்படி இது பண்ணியிருக்கோம், டயோடு
ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கா? எப்போ டயோடு எப்படி வரைவீங்க? இப்படி தானே போடுவோம், அப்படி தானே ஆனோடு கேத்தோடு, அப்படி தானே? இதில் அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கா? நீங்க அப்போ ஏபி இந்த ரெண்டு இன்புட்டுமே இந்த கேத்தோடுக்கு 0 கொடுத்தீங்க அப்படின்னா இது ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும். என்ன கொடுத்தா? 0 கொடுத்தா ஃபார்வர்ட் ஆகும். இதே இதில் 1 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது ரிவர்ஸ் பயாஸா மாறிடும். சரியா? ஸோ இந்த ரெண்டு டயோடுக்கும் தான் நீங்கள் உங்களுடைய இன்புட் கொடுக்கீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலாக 1 கொடுத்தா தான் நமக்கு ஃபார்வர்ட் ஆகும், அப்படிதானா? ஆனால் இதில் நமக்கு டைரக்ஷன் மாறி இருக்கிறதுனால நீங்கள் 0 கொடுத்தா தான் இந்த டயோட் வந்து கண்டக்ட் ஆகும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல ரெண்டு இன்புட்டுமே 0 அப்படி வச்சு பாருங்க. ரெண்டு இன்புட்டுமே 0 அப்படிதானா? அப்போ நமக்கு என்ன நடக்கும்? கண்டக்ட் ஆகுமா ஆகாதா? கேத்தோடு தானே, அப்போ கண்டக்ட் ஆகும். ஸோ இந்த டயோடும் கண்டக்ட் ஆகும், இந்த டயோடும் கண்டக்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு வழியாகவும் நமக்கு இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சரியா? ஸோ அந்த பேஸோடைய கரண்ட் ஃப்ளோ வந்து நமக்கு அந்த 2 வோல்டேஜை விட எவ்வளவு? 2.1 வோல்டேஜ் இருந்தால் தான் இந்த டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷன் ஆகும், கண்டக்ஷன் ஆகும். ஓகேவா? ஸோ அதை விட கம்மியாக இருக்கிறதா என்னன்னு பார்க்கணும். ரைட்டா? ஸோ இப்போ இந்த ரெண்டு வழியாகவும் நமக்கு என்ன ஆகும்? இங்கே வோல்டேஜ் வந்து போகும்போது டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆகி நமக்கு இங்கே எமிட்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ரைட்டா? அப்போ இங்கே இருக்கும்போது இந்த இடத்துல கலெக்டரில் நமக்கு எப்படி இருக்கும்? இங்கே இருக்கக்கூடிய 5 வோல்ட் தான் அப்படியே கிடைக்கும். அப்போது நமக்கு ஆன்சர் எவ்வளவு? 1 அப்படிதானா? ஸோ இந்த ரெண்டுமே 0வாக இருந்தால், இந்த ரெண்டு இன்புட்டும் 0வா இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டு டயோடும் கண்டக்ட் ஆகும். அப்போ இது வழியா பேஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகி இந்த டிரான்சிஸ்டரும் கண்டக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே கரண்ட் ஃப்ளோ இந்த வழியா வந்துடும். ஸோ இங்கே வோல்டேஜ் நமக்கு எங்கே போகும்? டைரெக்டாக இங்கே ஒய் அவுட்புட்டு. ஸோ +5 வோல்ட்னா நமக்கு ஆன்சர் என்னது? 1. ஓகேவா? இப்போ இதில் ஏதாவது ஒன்று, இப்போ இது வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும்? 1 இருந்தால் கேத்தோடு நமக்கு கண்டக்ட் ஆகுமா? ஆகாது, அப்படிதானா? ரைட். அப்போ நமக்கு இது வழியா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. இது வழியா மட்டும்தான் நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அது வந்து இந்த டிரான்சிஸ்டரை கண்டக்ட் பண்ண வைக்க முடியாது, அப்படிதானா? ஸோ நமக்கு எங்கேருந்து இது வரணும்? இந்த +5 வோல்ட்ல இருந்து நமக்கு இப்படி வந்து இந்த ரெசிஸ்டர் வழியாக டிரான்சிஸ்டர் தான் கண்டக்ட் பண்ண வைக்கும். அப்போ நமக்கு அவுட்புட் எவ்வளோ இருக்கும்? நமக்கு இப்போ இதுல இந்த இன்புட் 1, ஏக்கு 1, பிக்கு 0. அவுட்புட் நமக்கு என்ன வரணும்? ஏக்கு 1, பிக்கு 0னா அவுட்புட்ல நமக்கு 1ன்றது கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? பியில் வந்து 0 அப்படின்னா இங்கே இது கண்டக்ட் ஆகுமா? அப்போ இங்கே நமக்கு 0.7 வோல்டேஜ் இருக்கும், அப்படிதானா? ஸோ ஒரு கண்டக்ஷன் வோல்டேஜுங்கிறத நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு 0.6லேருந்து 0.7 வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த கண்டக்ஷன் வோல்டேஜ் இங்கே செட் ஆகும். ஸோ இந்த டயோடு நமக்கு கண்டக்ட் ஆகும். இங்கே என்ன ஆகும்? நமக்கு 1னா கண்டக்ட் ஆகாது ஏ. சரியா? இந்த வோல்டேஜ் நமக்கு இந்த பேஸுக்கு போகும், இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு போகும். அப்போ இந்த டிரான்சிஸ்டர் நமக்கு என்ன ஆகும்? ஆன் ஆக ஆரம்பிச்சிடும், அப்படிதானா? ஆன் ஆக ஆரம்பிச்சோன்னா இந்த எமிட்டர் வழியாக ஃப்ளோ ஆகும். இங்கே கலெக்டரில் நம்மளுடைய சப்ளை வோல்டேஜ் அப்படியே இருக்கும். அப்போ இங்கே வேல்யூ எவ்வளவு? 1. இதை அப்படியே மாற்றி போடுங்க. ஏக்கு 0, பிக்கு 1. ஏக்கு 0, பிக்கு 1. இப்போ எந்த டயோடு நமக்கு கண்டக்ட் ஆகும்? இதுதான் கண்டக்ட் ஆகும், அப்படிதான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய 0.7 வோல்டேஜ் வழியா நமக்கு என்ன ஆகும்? இங்கே இருக்கக்கூடிய வந்து டிரான்சிஸ்டரை நமக்கு கண்டக்ட் பண்ண வைக்கும். சரியா? ஸோ டிரான்சிஸ்டரை கண்டக்ட் பண்ண இந்த ஏ ஆர்ஏஆர்பி வந்து நமக்கு ஒரு வோல்டேஜ் டிவைடராக ஆக்ட் ஆகும். ஸோ நமக்கு மறுபடியும் ஒய் வேல்யூ 1, அப்படிதானா? இப்போ ரெண்டுமே 0 இருந்தால் முதல்ல நம்ம பார்த்தோம். ரெண்டுமே லோவாக இருந்தால் 1 அப்படின்ட்டு. ரெண்டுமே ஹையாக இருந்தா, ரெண்டுமே ஹையாக இருந்தது அப்படின்னா கண்டக்ட் ஆகுமா? ஆகாது. அப்போ விசிசி வழியாகத்தான் நமக்கு இங்கே டிரான்சிஸ்டருக்கு சப்ளை வரணும், அப்படிதானா? இந்த சப்ளை வோல்டேஜ் ஆர்டி வழியா ஆர்ஏ வழியா இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு நமக்கு வரும். எப்போ இந்த ரெண்டுமே ஒன்றா இருந்தது அப்படின்னா.
அப்படி வரும்போது இங்கே கலெக்டர் நமக்கு லோ ஆயிரும். ஸோ ஒய்யோட அவுட்புட் 0. இப்போ புரியுதா? இது வந்து NAND கேட் மாதிரி தான், நமக்கு 2 இன்புட் கொடுக்கும். இந்த 2 இன்புட்டும் ஹையா இருந்ததுன்னா அவுட்புட் வந்து நமக்கு 0. ஏதாவது ஒன்று வந்து நமக்கு 0வா இருந்தா கூட அதோடைய அவுட்புட் 1 எப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படிதானா? ஸோ லாஜிக் ஃபேமிலியில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டயோட், டிரான்சிஸ்டர், லாஜிக். இதில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்? டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கம் டிரான்சிஸ்டர். இதுதான் டயோட், டிரான்சிஸ்டர், லாஜிக். சரியா? இதில் 2 டயோடு வச்சுருக்கோம், D1, D2. இந்த 2 டயோடையும் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கீங்க? ரிவர்ஸ் டைரக்ஷனில். எப்போவும் டயோட் டைரக்ஷன் இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ரிவர்ஸ் டைரக்ஷனில் 2 டயோடை கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அடுத்தது டயோடுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது இங்கே டயோடோடைய அவுட்புட் வந்து எதுக்கு வர மாதிரி கொடுத்துருக்கோம்? டிரான்சிஸ்டருக்கு வர மாதிரி கொடுத்துருக்கோம். சரியா? டயோடைய அவுட்புட் டிரான்சிஸ்டருக்கு. அடுத்தது டிரான்சிஸ்டருடைய எமிட்டரை கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். பேஸில் தான் டயோட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் நமக்கு வரும். கலெக்டரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி அது மூலமாக சப்ளை வோல்டேஜ் கொடுத்துருக்கோம். அவுட்புட் நீங்கள் கலெக்டரில் எடுப்பீங்க. ஸோ இதில் 2 இன்புட்டும் நமக்கு லோவாக இருந்தால் இந்த டயோட் வந்து நமக்கு கண்டக்ட் ஆகும். 2 இன்புட்டும் லோவாக இருந்தது அப்படின்னா எப்போவுமே 2 இன்புட், ஏன்னா நீங்கள் எப்படி மாற்றி வச்சுருக்கீங்க? ரிவர்ஸ் டைரக்ஷனில் வச்சுருக்கோம். அதனால தான் 2 வந்து இதில் வந்து லோவாக இருந்தால் மட்டும்தான் கண்டக்ட் ஆகும். ஹையாக இருந்தால் இந்த 2 டயோடுமே நமக்கு கண்டக்ட் ஆகாது. சரியா? ஸோ ரெண்டுமே லோவாக இருந்தால் தவிர 0 லோவாக இருந்தால் சரியா 1 தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இதே இது ரெண்டுமே ஹையாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் 0. அது எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ திருப்பி போட்டு பாருங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்னா, ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் ரூமில் சொல்லுங்கள். மறுபடியும் உங்களுக்கு டயக்ராம் வச்சு ஃபுல்லும் தெளிவாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேக்ஸிமம் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். இன்னும் ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து கிளாஸ் ரூமில் கேளுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயக்ராம் முதல்ல வரைஞ்சி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் வந்து படிங்க. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது TTL, டிரான்சிஸ்டர் லாஜிக். இதை T2L அப்படின்னும் நம்ம சொல்லலாம். சரியா? இதுலையும் அதில் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஒரு கேட்டு, அடுத்தது இன்வெர்டர் பார்த்தோமா? இது அப்படியே ரிப்ளை ஆகுது நமக்கு. அப்படியே வந்து எப்படி மாறும் அப்படின்னா, இந்த சைடு லாஜிக் ஃபங்க்ஷன் தான். அடுத்த பார்ட்டு எப்படின்னா ஆம்பிளிஃபையிங் ஃபங்க்ஷன். நமக்கு அந்த DTLக்கு இது வந்து அப்படியே நேர் இது மாற. சரியா? ஸோ இதோடைய அப்ளிகேஷன் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணலாம், இண்டஸ்ட்ரீஸ் கண்ட்ரோலில், ரைட்டா? அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம். சரியா? ரைட். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, NPN டிரான்சிஸ்டர், அடுத்தது PN ஜங்ஷன் டயோடு, நெக்ஸ்ட் ரெசிஸ்டர்ஸ். என்னெல்லாம் இருக்குது? NPN டிரான்சிஸ்டர். எத்தனை டிரான்சிஸ்டர் இருக்குது? Q1, Q2, Q3, Q4. 4 டிரான்சிஸ்டர் இருக்குது. சரியா? இதில் 4 டிரான்சிஸ்டர் இருக்குது. இதெல்லாம் Q1, Q2, Q3 அண்ட் Q4. அடுத்தது டயோடு இருக்குது, நமக்கு ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. சரியா? இதுதான் இதோடைய இது. இதில் என்ன அப்படின்னா, Q1 அப்படிங்கிற டிரான்சிஸ்டர் வந்து மல்டி எமிட்டர்னா எமிட்டர் 2 இருக்குது. ஸோ மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர். Q1ங்கிறது என்னது? மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர். சரியா? ஸோ இதில் 2 இன்புட் கொடுத்துருக்கோம், A அண்ட் B. சரியா? அடுத்தது இதோடைய அவுட்புட் தான் நமக்கு Q2 அப்படிங்கிற டிரான்சிஸ்டருக்கு இன்புட்டாக போகுது, இன்புட்டாக பேஸாக. சரியா? அடுத்தது இந்த Q2உடைய கலெக்டர் எங்கே போகணும் அப்படின்னா Q3க்கு போகணும். Q2உடைய கலெக்டர் நமக்கு எங்கே போகணும்? Q3க்கு. எமிட்டர் எங்கே வருது அப்படின்னா Q4 அப்படிங்கிற டிரான்சிஸ்டருக்கு. எமிட்டர் எங்கே போகுது? Q4 அப்படிங்கிற டிரான்சிஸ்டருக்கு. சரியா? ஸோ இந்த Q3ல தான் நம்ம ஒரு டயோட் போட்டு அங்கே தான் நம்மளுடைய அவுட்புட் கிடைக்க போகுது. சரியா? ஸோ இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதில் எத்தனை டிரான்சிஸ்டர் இருக்குது? 4 டிரான்சிஸ்டர் இருக்குது, ஒரு டயோட் இருக்குது, அதுக்கப்புறம் ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் Q1 அப்படிங்கிறது மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர். எதுக்காண்டி அப்படின்னா நம்ம 2 இன்புட் கொடுக்கறதுக்காண்டி வச்சுருக்கோம். சரியா? ஸோ இப்போ TTL அப்படிங்கிறது
டிரான்சிஸ்டர் லாஜிக். ரைட்டா? அடுத்தது இதில் 4 டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்கோம், ஒரு டயோட் கொடுத்துருக்கோம், மிச்செல்லாம் ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக பார்த்தாச்சு. Q1 உடைய எமிட்டரில் இன்புட் கொடுத்துருக்கோம், அதோடைய கலெக்டர் அவுட்புட்டை எடுத்து Q2க்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம், பேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ Q2 உடைய அடுத்த அதோடைய எமிட்டரை கொண்டு போய் Q4க்கு பேஸ் கொடுத்துருக்கோம், அதோடைய கலெக்டரில் இருந்து தான் நமக்கு Q3 உடைய பேஸுக்கு கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இதில் எப்படி இருக்கும்? இப்போ ரெண்டுமே நமக்கு இன்புட் வந்து ஹையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏவும் ஹை, பியும் ஹை. அப்போ என்ன நடக்கும்? ஏவும் 1, பியும் 1. ரைட்டா? ஸோ இதில் ரெண்டுமே 1ஆ இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த Q1 அப்படிங்கிறது ஃபார்வர்ட் பயாஸ் ஆகிடும். Q1ங்கிற டிரான்சிஸ்டர் ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும். சரியா? அப்படி Q1ன்றது ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும்போது Q2க்கும் நமக்கு பேஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ Q2வும் நமக்கு ஃபார்வர்ட் பயாஸ் ஆகிடும். அப்படிதானே? ஸோ இந்த Q2லேயும் எமீட்டர்லேயே கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்போ Q3யே அது கண்டக்ட் பண்ண வைக்குமா? Q3 எங்கே இருக்குது? மேலே இருக்குது. அப்படி தானே? Q3 எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம்? Q2உடைய கலெக்டருடைய. ஸோ இங்கே ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ இங்கே லோவாக இருந்ததுன்னா அது Q3யை நமக்கு கண்டக்ட் பண்ண வைக்க முடியாது. அப்போது நமக்கு இங்கே VCCயில் இருக்க வேல்யூ தான் அவுட்புட்டில் கிடைக்கும். சரியா? அப்போது ரெண்டுமே ஹையாக இருந்தால் நமக்கு அவுட்புட் வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். சரியா? ஸோ ரெண்டுமே ஹையாக இருந்தால் நம்மளுடைய அவுட்புட் வேல்யூ 0வாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு Q1 இப்போ ரெண்டுமே 0, ஏவும் 0, பியும் 0. சரியா? இப்போ இந்த ரெண்டுமே நமக்கு லோவாக இருக்கு. அப்போ இந்த ரெண்டுமே லோவாக இருக்கும்போது நமக்கு பேஸ் எமிட்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ இருக்கும். பேஸ் எமிட்டர் வழியாக, அந்த பேஸ் எமிட்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ இருந்து சேச்சுரேட் ஆகிட்டு இருக்கும். அப்போது நமக்கு அந்த Q2 அப்படிங்கிறது கண்டக்ட் ஆகாது. அண்ட் ஆல்சோ Q4க்கும் பேஸ் எமிட்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ இந்த ரெண்டும் இல்லாததுனால நமக்கு இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு கலெக்டரில் ஹையாக இருக்கும் Q2 உடைய கலெக்டர் வேல்யூ. ஸோ இந்த இது வந்து நம்ம எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம்? Q3 உடைய பேஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி தானே? அப்போது Q3 கண்டக்ட் ஆகும், நமக்கு அவுட்புட் = 1. ஸோ ரெண்டு வேல்யூமே லோவாக இருந்தால் நமக்கு அவுட்புட்டில் 1 கிடைக்கும். சரியா? இன்னும் ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லிடுறேன். ரெண்டு இன்புட்டுமே A, B ரெண்டுமே ஹையாக இருந்தது அப்படின்னா பேஸ் எமிட்டர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது, நமக்கு கலெக்டரில் தான் நமக்கு இதாகும். ஸோ Q1 கண்டக்ட் ஆகும். அதே மாதிரி அப்போ Q2 அண்ட் Q4 கண்டக்ட். Q2 உடைய கலெக்டரில் வேல்யூ வந்து ரொம்ப Q2 உடைய கலெக்டர் வேல்யூ லோவாக இருக்கும். ஸோ Q3யை நமக்கு கண்டக்ட் பண்ண வைக்க முடியாது. Q3 கண்டக்ஷன் நோ. ஸோ நமக்கு அவுட்புட் வேல்யூ = 0. ரெண்டுமே ஹையாக இருந்தால் நம்மளுடைய அவுட்புட் வேல்யூ 0. சரியா? A, B ஹையாக இருந்தால் அவுட்புட் வந்து 0. இது அப்படியே A, B ரெண்டுமே லோவாக இருந்ததுன்னா, ரெண்டுமே லோவாக இருந்தது அப்படின்னா இங்கே நமக்கு பேஸ் எமிட்டர் கரண்ட் ஃப்ளோ ஆகும். எதோடையது? Q1 பேஸ் எமிட்டர் கரண்ட் ஃப்ளோஸ். ஓகேவா? ஸோ நமக்கு Q2 Q4 கட் ஆஃப் ஆயிடும். அதனால Q2 அண்ட் Q4 கட் ஆஃப். ஸோ Q3 வந்து ஆன் ஆகும் நமக்கு. அதனால அவுட்புட் வேல்யூ = 1. அவுட்புட் வேல்யூஸ் = 1. இவ்வளோதான் இதோடைய இது. சரியா? ஸோ TTLங்கிறது ஒரு லாஜிக் ஃபேமிலியில் உள்ளது. என்னதெல்லாம் T²Lன்னு சொல்லலாம். டிரான்சிஸ்டர் லாஜிக் எழுதிக்கோங்க. அடுத்தது
இதில் நமக்கு 4 டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு டயோடு, நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் இதோடைய ஒர்க்கிங் நம்ம பார்த்துருக்கோம். என்னெல்லாம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே சொல்லி இது வந்து மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர். என்னது? மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர். ஓகேவா? ஏன்னா 2 இன்புட் கொடுக்கணும்னால நமக்கு மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். Q1ங்கிறது இதோடைய கலெக்டர் எடுத்து Q2க்கும், Q2ஓட கலெக்டர் எடுத்து Q3க்கும் ட்ரைவ் பண்ண கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இதோடைய எமிட்டர் Q4ஓட பேஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அதோடைய கலெக்டர்லேருந்து நம்ம அவுட்புட் கலெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோடைய இதில் என்னெல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த 2மே ஹையாக இருந்தால் நமக்கு என்ன நடக்கும்? 2மே லோவாக இருந்தால், 2மே இன்புட் ஹையாக இருந்தால் நம்மளுடைய அவுட்புட் லோவாக இருக்கும். இதில் 2மே லோவாக இருந்தால் நம்மளுடைய அவுட்புட் ஹையாக இருக்கும். அது எப்படிங்கிறது நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறுபடியும் வீடியோ எடுத்து போட்டு பாருங்கள். ரைட்டா? நெக்ஸ்ட் இந்த டிடிஎல்ல ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்லாம இது பண்ணியிருக்கோம். என்ன அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோமா? ஸோ அந்த டிடிஎல்ல அதோடைய பவர் டெசிபேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 60 மில்லிவாட். பவர் டெசிபேஷன் 60 மில்லிவாட். ப்ரோபகேஷன் டிலே 30 நானோ செகண்ட். ப்ரோபகேஷன் டிலே 30 நானோ செகண்ட். நாய்ஸ் மார்ஜின் 0.7 வோல்ட். நாய்ஸ் மார்ஜின் எவ்வளவு? 0.7 வோல்ட். ஃபேன் அவுட் 8. ஓகேவா? ஸோ இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு டிடிஎல்ல நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ரோபகேஷன் டிலே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரியா? ஸோ நம்ம இந்த 2 இதுவும் முதல்ல தெளிவாக பார்த்தாச்சு. என்னதெல்லாம்? டிடிஎல் அண்ட் டிடிஎல் உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும். சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது CMOS பார்ப்போம்.